ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டிற்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ராமண்ணா துணுப்பெருகு இறைச்சி வெட்டுவர் வாழ்ந்தார். அவரைப் போல சுயான முறையில் வந்து சமைக்க விரும்பினர். ஒவ்வொரு மதியமும் ராமண்ணா ஒரு பெரிய மட்டன் குழம்பு தயார் செய்வார். அந்த வாசனை அவ்வளவு கவர்ச்சியாக இருந்தது, பயணிகள் கூட நிற்பார்கள். ராமண்ணா குழம்பை பொதுலிலிருந்து எட்டி பார்த்தது. கரியின் வாசனையை என் வாயில் எச்சில் ஊறுகிறது. ஆனா கிராமத்திற்குள் வெளிப்படையாக செல்ல பயமாக இருக்கிறது. கிராம மக்கள் துரத்தி விடுவார்கள். எனவே நான் ஒரு திட்டம் தீட்டினேன். ஐயா ராமண்ணா. அட டிக்ரு, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? ஐயோ பசி ரொம்ப பலவீனமா இருக்கு. அட போச்சு, உள்ளவா, ஏதாவது தர. அன்பான இறைச்சி வெட்டுபவரே, நான் காயமடைந்துள்ளேன் மற்றும் பல நாட்களாக சாப்பிடவில்லை. தயவு செய்து இந்த பசித்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் குழம்பு கொடுங்கள். பேசும் நரி உணவு கேட்கிறதா? இது முதல் முறை. ஆனால் காத்திரு, என் நீண்ட கால நண்பனின் நாய் என நிரூபித்தால் என் குழம்பை பகிர்ந்து கொள்கிறேன். உண்மையாகவா? ஆமா, நான் உன் நண்பரோட மட்டன் சாப்பிட்டு இருக்கிறேன். நான் ஒன்றாக விளையாடினோம்னா. சரி, ஒரு ஒப்பந்தம் செய்வோம். நீ இந்த காட்டில் இருந்து ஒரு மணி நேரத்திற்குள் எனக்கு ஒரு தங்க நாணயத்தை கொண்டு வந்தால் நான் உனக்கு என் குழம்பை தருகிறேன். Treasure? Yes, I'll find it. Woohoo! Treasure, here I come. Nothing. No gold at all. சரி, நான் போகிறேன். ஐயோ, எந்த பொக்கிஷம் இல்லையே. நண்பா, உனக்கு தங்க நாணயம் தேவையில்லை. ஆனால் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஏமாற்றாதே. உன் மனதில் நேர்மையாக இரு, அப்போது மக்கள் உனக்கு மகிழ்ச்சியுடன் உதவுவார்கள். இதோ நான் சொன்னபடியே இந்த சூடான ஆட்டிறைச்சி குழம்பு உனக்கு. அருமையா இருக்கு. நன்றி ராமண்ணா. இனி நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். நல்லாக சாப்பிடு. அன்றிலிருந்து ஜாக்கல் டிக்ரு தந்திரமான ஜாக்கலாக அறியப்படவில்லை, மாறாக ராமண்ணாவின் விசுவாசமான உதவியாளர் ஆனது. அதோ என் நல்ல டிக்ரு. உண்மையா சொல்றீங்க ராமண்ணா? நான் ஏமாத்துனது தப்புதானா? ஆமா தம்பி, ஏமாத்தி ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கலாம். ஆனா நம்பிக்கை கொடுத்தாதான் நட்பு நிலைக்கும். அப்ப இனி நான் நல்லா இருக்கணுமா? அதான் சரி. நேர்மையா இருந்தா எல்லாரும் மதிப்பாங்க.